இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் கென் அண்ட் கேங் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற யூத் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்துல ஹீரோவுடைய அப்பா ஒரு பேக்கரி வச்சிருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஹீரோக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னாவே நகை நட்ட அடகு வச்சு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையில உள்ள குடும்பம். இந்த ஹீரோ வந்து 10th பாஸ் பண்ணி +1க்கு போய் சேர்றாரு. அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிளாஸை பாஸ் பண்றது எப்படியாவது பாஸ் பண்ணிட்டாலே அதுவே ஒரு பெரிய சாதனை தான். அவரு ஸ்கூல்ல பண்ற மக்காருக்கெல்லாம் அவங்க அம்மா கையில கால்ல விழுந்து பையனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. ஹீரோக்கு என்ன லட்சியம் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ஸ்கூல்ல படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அதே பொண்ணை காலேஜ்லயும் லவ் பண்ணணும், அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும். இந்த ஒன்று தான் அவருக்கு லட்சியம். படிப்பை பத்தியெல்லாம் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. இப்போ +1 +2 படிக்கிறதுக்குள்ள கொத்தா 3 பொண்ணை லவ் பண்ணிடுறாரு. இதுல எந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வந்துச்சு அப்படிங்கிறது கதை இல்ல. அதை தாண்டி இந்த படத்துல ஒரு கதை இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுடைய ஸ்கிரீன் பிளேயை சொல்லலாம். அதை தாண்டி ரொம்ப யதார்த்தத்தை மீறின ஒரு கதையா இருந்து போச்சு. இந்த பொண்ணுங்கள்லாம் இவரை வந்து லவ் பண்றதுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் ரீசன் கிடையாது. அது போக இந்த பசங்க ஒரு +1 +2 படிக்கக்கூடிய பசங்க தான். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் இருக்க வாய்ப்பில்ல. அவங்க கிட்ட ஒரு இன்னசென்ஸே இருக்காது. பார்த்தா காலேஜ் பசங்க மாதிரி தான் நடந்துப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில நிறைய விஷயங்களை வளைச்சு வளைச்சு இவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா இடைவேளை சீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த சீனை கம்போஸ் பண்ண விதமே இவங்க வசதிக்கு பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டர் இந்த பக்கம் நிக்கட்டும், ஒரு கேரக்டர் இந்த பக்கம் நிக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் நிக்கட்டும், இது நமக்கு வசதியா இருக்குது எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கதை வந்து 2014ல நடக்கிற மாதிரி கதை. பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு ஸ்கூல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது கதைக்கு தேவைப்பட்டாலும் இயல்புல அது கிடையாது. ஆன்லைன்லயே பார்த்துட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் சில பேர் அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாராலையும் ரசிக்க முடியல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல லவ், படிப்பு, ஃபேமிலி இது மூணையும் கலந்து சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கதை நல்லா கொஞ்சம் கிரிப்பிங்காவே வந்துருச்சு. கடைசி வரைக்கும் போயிட்டு எல்லாரையும் ஏத்துக்கும்படியான ஒரு கிளைமேக்ஸோட படம் முடிஞ்சுது. படத்துல கென் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சிம்பு மாதிரி இந்த விரல் வித்தையெல்லாம் காட்டி குரங்கு சட்டையெல்லாம் பண்றாரு. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மொத்தப்படி ஒரு ஹீரோவாவும் டைரக்டராவும் பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையவே ஸ்கிரீன் பிளேவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல உள்ள எமோஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே கேரி ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா படம் முழுக்க கிரிப்பா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமா இருக்கு. இந்த படத்துல இந்த டபுள் மீனிங் கிடையாது, செக்ஸ் சீன்லாம் எதுவும் கிடையாது. தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் தான். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.